Hello everyone, good evening. Welcome to Tamil Aspirants Club. ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து செஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம குவான்ட்ஸ்ல டாபிக் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக்கா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு அது வந்து நம்ம ஈஸி லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள், மாடரேட் சொல்லி ரெண்டா பிரிச்சுட்டு நம்ம அந்தந்த கொஸ்டின்ஸ் ஃபார் ஈச் கேட்டகரி நம்ம 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அதுல நம்ம நேத்து பெர்சன்டேஜஸ் பார்த்தோம். அதுல சிம்பிள் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஈஸி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், மாடரேட் லெவல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை இன்னைக்கு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு இன்லைன் டு த அப்கமிங் எக்ஸசி எக்ஸாம்ஸ், எஸ்பெஷலி சிஜிஎல் எக்ஸாம்ஸ். உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் லைன் அப் ஆயிருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் எம்டிஎஸ்சிஹெச்எஸ் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு நான் பார்த்த டாப்பிக்கில் எப்படி எனக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு தெரிஞ்ச மாடலில் எனக்கு கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு மேஜராக எஸ்எஸ்சி பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின்ஸாக இருக்கும். அது இல்லாமல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நான் டெக்னிக்கல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஆர்ஆர்பி, ரயில்வேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய யூனிக்கான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேட்டு, சீசான்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு சிலபஸ் விட்டு வெளியே போக போகிறது இல்லை. நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்லேயே எப்படி அதர் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை முடிக்கணும். ஸோ சிலபஸ் முடிக்கிறதுக்கு நீங்கள் எங்களோட கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் வந்து நாங்கள் வேறு விதமாக நிறைய விதமாக நாங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கோம். அதில் கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இன்க்ளூட்ஸ் எவ்ரி சப்ஜெக்ட். மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை காம்போ கோர்சஸ் இருக்குது, இல்லை இண்டிவிஜுவல் கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்தந்த கோர்சஸ்க்கு உண்டான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஸோ நேவிகேட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெமோ வீடியோஸ் இருக்கும். டெமோ வீடியோஸ் பாருங்கள். டெமோ வீடியோஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு, ப்ராமிசிங்காக இருந்துச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் கோர்சஸை பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி ஃபர்தராக யோசிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? நம்ம நேற்று வந்து உங்களுக்கு பர்சன்டேஜஸ் எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும், அதுலேருந்து 3 ஸ்டெப் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி ரேஷியோ, அந்த பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் மாத்திரம் அந்த ஸ்டெபிலிட்டி ரேஷியோன்றதை நான் வந்து ப்ரீஃப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தரவா தெரியும். அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராக்ஷன்ஸை மாற்றும் போது என்னென்ன மாதிரி நீங்கள் குரூப் பண்ணி சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை டினாமினேட்டர் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சு வச்சது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி காப்பிக்கிறேன். ஃபர்தராக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குரூப்லேயும் பிங்க் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை என்கிட்டயும் அடுத்த செஷனில் மீட் பண்ணும்போது கேட்கலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன், the price of rice per kg is increased by 18%. The price of rice is increased by 18% and the quantity of rice bought ன்னு வச்சுக்கலாம். The quantity of rice bought decreased by 22%. ஸோ அரிசியோட விலை கூடுது. ஓகேங்களா? அதனால வந்து விலை கூடுறதுனால குவான்டிட்டி வாங்கக்கூடிய அந்த குவான்டிட்டி குறையுதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரைஸ்? வாட் இஸ் த சேஞ்ச் இன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரைஸ்? ஸோ ஓவரால் அரிசிக்குன்னு ஒதுக்கின விலையில எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ ஓல்டு நியூன்னு பிரிச்சுக்கலாமா? ஃபைன். எனக்கு ப்ரைஸு இன்டூ குவான்டிட்டி எனக்கு ஓவரால் டோட்டல் ப்ரைஸை கொடுக்கும். கரெக்டாக? 1 கிலோ அரிசியோட விலை வந்து எனக்கு 100 ரூபான்னு வச்சுப்போம். நான் மொத்தம் 5 கிலோ வாங்குறேன் அப்படின்னா டோட்டலாக நான் அரிசிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்? 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸு இன்டூ குவான்டிட்டி எனக்கு டோட்டல் ப்ரைஸை கொடுக்கும். ஓகேங்களா? ப்ரைஸு இன்டூ குவான்டிட்டி எனக்கு டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட்டை கொடுக்கும், அப்படி வேணால் சொல்லலாம். ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி எனக்கு டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் அதை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், குவான்டிட்டி எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை கொடுத்துட்டாங்க அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரைஸ் எனக்கு என்னவா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஓவரால் ப்ரைஸ் வந்து இனிஷியல் ப்ரைஸோட இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் நேரோ டவுன் பண்ணிக்கலாம். எனக்கு டிக்ரீஸ்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை இக்னோர் பண்ணிடலாம். இன்க்ரீஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா டிக்ரீஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு the price increased by 18%. ஸோ ப்ரைஸ் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித் கம்பேர் டு ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ 18% ஃப்ராக்ஷனை மாற்ற என்ன வரும்? 18/100. ஸோ அப்போ 9/50 அப்படின்னு வரும். ஸோ 15 இருக்கிறது எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் வந்து 59 அப்படின்னு வந்திருக்கு. ஓல்டு ப்ரைஸ் 50 அப்படின்னு இருந்தது, எனக்கு நியூ ப்ரைஸ் 59 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸ். நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, டிக்ரீஸ்ட் பை 22%. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்த குவான்டிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு 50 அப்படின்னு இருந்தது இப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ 39 அப்படின்னு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இனிஷியலாக 15 இருந்த அந்த குவான்டிட்டி இப்போ எவ்வளோக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரீசனபிள் தானே? ப்ரைஸ் கூடுச்சுன்னா குவான்டிட்டி குறையும்ல. என்கிட்ட இருக்கிற காசுக்கு தான் நான் வாங்க முடியும். அவங்க விலைவாசி ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதான் வாங்க முடியும். ஒன்று இல்லைன்னா என்னோட தேவைகளை குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருப்பேன்? இனிஷியலாக நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னா 2500 அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும்? இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இல்லையா? இங்கே 50s இருக்குது, 30s இருக்குது. ஸோ 5 × 3 15 இருக்கும். கேரி ஓவர் வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு 25 தாண்டாது. ஸோ இப்போ இனிஷியலாக வாங்கினதை ஃபைனலாக வாங்கக்கூடிய அமௌண்ட் குறைவாக தான் இருக்கும். there is a percentage decrease in the total amount spent. there is a decrease in the total amount spent. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் டி இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. பிஓ இல்லை சிஓ இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஓவராலாக பார்க்கும்போது இனிஷியலாக இருந்ததை விட இப்போ ஃபைனலாக வந்து எனக்கு டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் குறைவாக தான் செஞ்சிருக்கே தவிர கூடலை. ஸோ அதனால் நீங்கள் பாக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ஆப்போசிட்டாக சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ இது ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணலாம்? 59 × 39 பண்ணலாமா? ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 × 39 போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை 39 × 16 போட்டுட்டாலும் ஓகே. அதாவது என்ன சொல்கிறேன்னா 60 × ஓகே, இங்கே 40 × 59 போட்டாலும் ஓகே. சரிங்களா? சரி. ஸோ அப்போ நார்மலாக கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஒரே நிமிஷம் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஃபைன். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 39 தானே அது உங்களுக்கு? யா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2301 அப்படின்னு வந்திருக்கு. இனிஷியலாக இருந்த அமௌண்ட்டை விட உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. 2301 எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 2301னா ப்ளஸ் 9 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10, அதுக்கப்புறம் 24, அதுக்கப்புறம் 199 குறைஞ்சிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 2500 into 100. ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்னது? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 8 கரெக்ட் தானே? 200 இருந்துச்சுன்னா 25 8s are 200 போட்டிருப்பீங்களா? ஸோ நியர்லி ஈக்குவல் டு 8% உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி ஈக்குவல் டு 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியரஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 7.96% டிக்ரீஸ். 7.96% உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரைஸ். ஸோ நான் வந்து தனித்தனியாக பார்க்குறேன். ப்ரைஸ் எவ்வளோ ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு, குவான்டிட்டி எவ்வளோ ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ அதுலேருந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறேன். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ % டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு போடுறேன். ஓகேவா? ஃபைன். சிம்பிள். நெக்ஸ்ட். இந்த கேல்குலேஷன் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த சேலஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட். In a factory with 400 employees, the ratio of number of male employee to that of female employee is 5:3. There are 87.5% regular employees in the factory. If 92% of male employees are regular employees, find the percentage of regular female employees. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும், அதில் ரெகுலர் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஈஸி லெவலில் நேற்று பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபைன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 400 எம்ப்ளாயிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் மேல் ஃபீமேல் உங்களுக்கு என்ன ரேஷன் கொடுத்துட்டாங்க? 5:3 சொல்லிட்டாங்க. ஸோ மேல் 5 பார்ட்ஸ், ஃபீமேல் 3 பார்ட்ஸ் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்காங்க? 8 பார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 8 பார்ட்ஸ் தான் 400 அப்படின்னா 1 பார்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்னா 50 அப்படின்னு இருக்கும். 8 பார்ட் அப்படின்றது 400 அப்படின்னா 1 பார்ட் என்னவா இருக்கும்? 50 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த 400 எம்ப்ளாயிஸில் எவ்வளோ மேல் இருக்காங்க? ஸோ 50 × 5 250. அதே மாதிரி ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க? 150. மேல் வந்து 250 மேல் இருப்பாங்க, ஃபீமேல் வந்து 150 மேல் இருப்பாங்க. மொத்தமாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு 400 எம்ப்ளாயிஸ் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட். தெர் ஆர் 87.5% ரெகுலர் எம்ப்ளாயிஸ். ஸோ 87.5ன்றது என்னது? ஆல்ரெடி உங்களுக்கு பை நவ் பர்சன்டேஜஸ் டு ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 87.5 denotes to 7/8. இப்போ மொத்தம் 8 பங்குல 7 பங்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாயிஸ்னு சொல்கிறாங்க. ரெகுலர் எம்ப்ளாயிஸ், இர்ரெகுலர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 8 பங்குல 7 பங்கு உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாயிஸ் சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 350. கரெக்டா? ஸோ 8 தான் 400னா 150, 7 வந்து 350. ஸோ பாக்கி இருக்கக்கூடிய 50 தான் உங்களுக்கு இர்ரெகுலர் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். 92% ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகுலர் எம்ப்ளாயிஸ். 92% ஆஃப் மேல் ஆர் ரெகுலர் எம்ப்ளாயிஸ். ஸோ 250ல 92% என்னவா இருக்கும்? 250ல 1% 2.5. ஸோ 2% அப்படின்றது உங்களுக்கு 5. அதே மாதிரி 90%ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10ன்றது உங்களுக்கு 25, 90 அப்படின்றது 225. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 230 அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? 230 உங்களுக்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ
இந்த மேலில் 230 ரெகுலர் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயிஸ் 350 அப்படின்னா பாக்கி எவ்வளோ? பாக்கி இருக்கக்கூடிய 120 உங்களுக்கு ஃபீமேல இருக்கிற ரெகுலர் எம்ப்ளாயிஸ். பாக்கி இருக்கக்கூடிய 120 உங்களுக்கு ஃபீமேல இருக்கக்கூடிய ரெகுலர் எம்ப்ளாயிஸ். ஸோ கேட்கறது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் ஆர் ஃபீமேல்? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் ஆர் ஃபீமேல்? ஸோ ஃபீமேல மொத்தமாக இருக்கிறது 150, அதில் உங்களுக்கு 120யா? ஸோ 120 பீப்புள், 120 ஃபீமேல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் வராங்க. ஸோ பர்சன்டேஜ் ஃபீமேல் ரெகுலர் எம்ப்ளாயிஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 இன்டூ 150 by 100. ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது 3 4s ஆர் 3 5s ஆர்னு இருக்கும். ஸோ அப்போ 80% ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகுலர். 80% ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகுலர் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். 80% ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஆர் ரெகுலர். ஸோ என்னென்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ மேல் ஃபீமேல் ஒதுக்குனா மேல் எவ்வளோ இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, ரெகுலர் இரெகுலர் ஒதுக்குனாங்களா ரெகுலர் எவ்வளோ இருக்காங்க, இரெகுலர் எவ்வளோ இருக்காங்க. மேல ரெகுலர் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா மொத்த ரெகுலர் கம்பேர் பண்ணும்போது பாக்கி இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் ரெகுலர் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க. அதை பர்சன்டேஜஸ் நீங்கள் சொல்லி சேஞ்ச் பண்ணி சொல்லி ஆகணும். அதை பர்சன்டேஜஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்க வருது. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். Okay, fine. Next question. In an election between two candidates, 5% of registered voters did not cast their vote. 5% of registered voters did not cast their vote. 10% of voters were found to be either invalid or nota. ஒன்று அவங்களோட போட்ட ஓட்டு வந்து செல்லாத ஓட்டாக இருக்கணும், இல்லை நோட்டாவில் போட்டிருக்கணும். Next, the winning candidate received 60% votes in favor of in his favor. The winning candidate received 60% votes in his favor. ஓகேங்களா? and won by 17271 votes and won by 17271 votes. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வேலிடான ஓட்ஸே எடுத்துக்கலாமே. வேலிடான ஓட்ஸ் உங்களுக்கு 100% இருக்கு அப்படின்னா அதில் வின்னர் 60% வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தமே 2 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக லூசர் வந்து 40% வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? எனக்கு இருக்கிற ஓட்டு வேலிடா இருக்கக்கூடிய ஓட்டு ரெண்டா பிரியுது. ஒருத்தர் வின்னருக்கு 60% போகுதுன்னா பாக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 40% தான் போய் ஆகணும். ஓகேங்களா? ஃபைன். த வின்னர் 1 by 1727 ஓட்ஸ் சொல்றாங்க. அதாவது 17,271 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த டிஃபரன்ஸ் இன் ஓட்ஸ் வந்து 1727 இருந்துச்சு அப்படின்னா அப்போ டிஃபரன்ஸ் இன் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்? 20% இருக்கும். கரெக்டா? வின் பண்றவங்க 60 வாங்குறாங்க, லூஸ் பண்றவங்க 40 வாங்குறாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும்? 20 தானே இருக்கும். ஸோ அப்போ லூஸ் பண்றவங்க உங்களுக்கு 20% தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 20% தான் உங்களுக்கு 17271 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம 100% எவ்வளவு கால்குலேட் பண்ணிக்கலாமா? இந்த 20% தான் 17271 இருந்துட்டாங்க அப்படின்னா அப்போ 100% எவ்வளவு கால்குலேட் பண்ணிக்கலாமா? இது எதுக்கு பெர்டைன் ஆகும்? திஸ் இஸ் டோட்டல் வேலிட் votes. திஸ் இஸ் டோட்டல் வேலிட் votes. ஸோ மொத்தமா வேலிட் votes எவ்வளவு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல இருந்து நோட்டாவை இன்க்ளூட் பண்ணி அதுல இருந்து ரெஜிஸ்டர் votes நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? எனக்கு 21s are 20, 25s are 100. ஸோ அப்போ டோட்டல் வேலிட் votes என்னவா இருக்கும்? நான் அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிறேன். 17271 into 5. எனக்கு டோட்டல் வேலிட் votes எவ்வளோன்னு கேட்டால் எப்படி சொல்லுவேன்? 17271 into 5 அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10% of the votes, இங்கேருந்து ரிவர்ஸ்ல போறேன். 10% of the votes were found to be invalid. ஓகேங்களா? 10% of the votes is found to be invalid. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இந்த 17271 இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு 90% அப்படின்னா 100% எவ்வளோ கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகேங்களா? வேலிட் votes மட்டும் எடுத்துக்கிறோம். 10% இன்வாலிட் சொல்றாங்க, அதையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கவுண்ட் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 9 இங்கே 10 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டேபிள் போதா? 7 + 2 9, 7 + 1 + 1 9. ஓகே, 9 டேபிள் போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? 9 1s are 9, 8, 9 9s are 81, 1, 9 1s are 9, 8, 9 9s are 81, 1. ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 1919 into 50. இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு டோட்டல் votes, valid votes plus invalid votes ரெண்டுமே சேர்த்து எனக்கு 1919 into 50 அப்படின்னு இருக்கு. வேலிட் பிளஸ் இன்வாலிட் சேர்த்து எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1919 plus 50. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் மிச்சம் இருக்கு. 5% of the registered votes does not cast their vote. 5% of the registered voters did not cast their vote. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே எதுக்கு வரும்? 95% குள்ள தான் அடங்கும். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே 95% குள்ள தான் அடங்கும். இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1919 into 50. அப்போ 100% வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்டூ 100 போட்டுக்கலாமா? ஸோ இன்டூ 100 போட்டு டிவைடட் பை 95 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 19 5s are 95, இங்கே 19 1s are 19, 19 1s are 19. அதுக்கப்புறம் 5 10s are 15,
5 10s are 50. ஸோ ஓவராலாக மல்டிப்ளை பண்ணும்போது 101, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. 101 followed by 3 zeros. This will give you the total number of registered voters. ரெஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 101 followed by 3 zeros. 101,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸா. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து நேவிகேட் பண்ணி அப்படியே வந்திருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வின்னரோட ஓட்ல இருந்து நம்ம ரெஜிஸ்டர் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்றதை பார்த்தோம். அந்த வேலிட் ஓட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இன்வேலிட் ஓட்ஸ் கூட சேர்த்துக்கணும். இப்போ வேலிட் இன்வேலிட் ஓட் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கோம். இதுல இருந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட்ல இருந்து அப்படியே இருக்கிற க்ளூஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அது எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது. பட் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் பெருசாக தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். The tank full of petrol in Arun's motorcycle. The tank full of petrol in Arun's motorcycle last for 10 days. ஸோ அரனோட மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் இருக்கு. அந்த பெட்ரோல் வந்து நார்மலாக ஓட்டினாங்க அப்படின்னா 10 நாளைக்கு தாங்கும். 10 நாள் வரைக்கும் வரும். Next, if he starts using 24% more every day, if he starts using 24% more for every day, how many days will the tank full of petrol last? ஓகேங்களா? ஸோ 100% யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு 10 நாள் வருது. 125% எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் வரும்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஓகேங்களா? 100% யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 100% யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து 10 days வருது. இதுவே 25% மோர்னு சொல்றாங்க இல்லையா, 125% யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாள் வரும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 25 4s are 100, 25 5s are 125, 5 1s are 5, 5 2s are 10. ஸோ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் த டேங்க் பெட்ரோல் வில் லாஸ்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ட் 25% மோர் எவ்ரிடே அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு 8. ஸோ கொஷனை மட்டும் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின் புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி போடுற ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஸ்டெப்ஸ் நான் எடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். 100% கிளியராக கம்ப்ளீட்லி உங்களுக்கு பக்காவான ஒரு பிக்சர் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொஷினை படித்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்க. அது ஒரே ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட். If the price of petrol increased by 19% and Sunita intends to spend only an additional 12%. ஓகேங்களா? Okay, fine. By what percentage should she reduce the quantity of petrol? By what percentage should she reduce the quantity of petrol purchased? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சுனிதான்ற பர்சன் வந்து பெட்ரோல் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து 19% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 19% அவங்களால வாங்க முடியல. அவங்களால முடிஞ்சது என்னது, அந்த யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த கன்சம்ஷன்லேருந்து 12% தான் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுது. யூஸ்வலாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து அவங்களால 12% தான் அவங்களால அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கன்சம்ஷன் கம்மியாகுது. ஓகேங்களா? என்னால் ஈடு கொடுக்க முடியல, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வரைக்கும் என்னால் ஈடு கொடுக்க முடியல, அதனால என்னோட கன்சம்ஷனை குறைச்சிக்கிறேன். ஸோ அந்த கன்சம்ஷன் எவ்வளோ % குறையுதுன்னு கேட்குறாங்க. அந்த கன்சம்ஷன் வந்து எவ்வளோ % குறையுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 100% அப்படின்றது இனிஷியலாக இருக்கக்கூடியது. மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருக்கிற விலையை 119 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100 இருக்கக்கூடிய விலையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க to 119. சுனிதனால எவ்வளோ வரைக்கும் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 112 வரைக்கும் தான் அவங்களால வாங்க முடியுது. ஓகேங்களா? 100 வரைக்கும் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. 100 விலைன்னு இருக்கும்போது அதுக்கு கொடுத்து நல்லா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க 119 இன்க்ரீஸ் பண்ண முடியாது பண்ணும்போது இவங்களால 119 வரைக்கும் காசு கொடுத்து வாங்க முடியல. இவங்களால முடிஞ்சது எவ்வளோ 112 தான் கொடுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களால எவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காங்க, இனிஷியலாக வாங்கினதோட 7 parts கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இனிஷியலாக வாங்கினதோட 7 parts கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ 7/119 மார்க்கெட்டோட ப்ரைஸ் மாறிடுச்சு இல்லையா, 7/119 into 100. 7/119 into 100 தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணலாமா? ஸோ 17 7s are 119 கரெக்டா? 17 7s are 119. ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ 1/16 பார்த்தீங்க, அதுக்கப்புறம் 1/17 5.88 கரெக்ட் தானே? 1/16 6.25 பார்த்தீங்க, 1/17 5.88. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 6. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு 6. ஸோ 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 6 தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் he can spend only an additional of 12%.
கவர்மெண்ட் வந்து 19% இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னால் 12% மட்டும் தான் கொடுக்க முடியுது. அப்போ மிச்சம் வாங்கினதோட எவ்வளோ கம்மியாக வாங்குறேன்? 7 கம்மியாக வாங்குறேன். 119லேருந்து 112 போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது? 7 கம்மியாக இருக்குது. இது வித் ரெஸ்பெக்ட் ஓல்டு ப்ரைஸ். ஏன் ஓல்டு ப்ரைஸ் நான் 119 எடுத்துக்கிறேன்? 100லேருந்து 119க்கு மாறிடுச்சு. இதோட கம்பேர் பண்ணும்போது தான் 7 கம்மியாக இருக்குன்னு சொல்றேனே தவிர இதோட கம்பேர் பண்ணும்போது நான் கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதனால ஓல்டு ப்ரைஸ் எனக்கு 119 அப்படின்னு எடுத்து போடுவேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? நெக்ஸ்ட். A and B decide to travel from place X to place Y by bus. A and B decide to travel from place X to place Y by bus. A has ₹10 with him and he finds that it is 80% of the bus fare. ஓகேங்களா? A has ₹10 with him. A கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. And he finds that it is 80% of the bus fare to two persons. ரெண்டு பேருக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த பஸ் ஃபேரோட 80% தான் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தமா இல்ல 80% தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம? 80% தான் உங்களுக்கு 10 rupees அப்படின்னா 100% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணிக்கலாமா? சோ இது 4 times, இது 5 times, இது 2, இது 5, 25/2 னா 12.5. சோ பஸ் ஃபேர் எவ்வளவா இருக்கும்? பஸ் ஃபேர் ஃபார் 2 people. ரெண்டு பேருக்கும் சேர்த்து எவ்வளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12.5. ரெண்டு பேருக்கும் சேர்த்து பஸ் ஃபேர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12.5. ஓகே, நெக்ஸ்ட். B finds that he has 3 with him. B finds that he has 3 with him and hands it over A. B கிட்ட இருக்கிற 3 ரூபாய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா A க்கு திருப்பி கொடுத்துறாங்க. இப்போ A has 13 rupees. ஓகேங்களா? In this context, which one of the following statements is correct? In this context, which one of the following statements is correct? A has just enough to buy the tickets. ரெண்டு பேருக்கு சேர்த்து டிக்கெட் வாங்குற அந்த ஈக்குவல் அமௌண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. ஈக்குவல் அமௌண்ட் இல்ல, கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ ஆப்ஷன் A is wrong. நெக்ஸ்ட், A still needs ₹2 for buying the tickets. சோ A வந்து இப்போ இருக்கிற தொகையை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் குறைவா தான் இருக்கு. எவ்வளவுனா 2 ரூபாய் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. which is also wrong. A கிட்ட கூடுதலா தான் இருக்கு, குறைவா இல்ல. நெக்ஸ்ட், after buying 2 tickets, after buying 2 tickets, A will be left with 50 paisa. இப்போ அவங்க கிட்ட தொகையை வச்சு அவங்க டிக்கெட் வாங்குனாங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 50 பைசா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு 12,000 ரூபாய் தான் தேவைப்படுது டிக்கெட் வாங்க, அவங்க கிட்ட 13 ரூபாய் இருக்கு. சோ this statement is correct. டிக்கெட் வாங்க போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அவங்க கிட்ட? 50 பைசா இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரா தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது இந்த क्वेश्चन சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டேட்மென்ட் நம்ம பார்க்க தேவையில்லை. the money now he has is not sufficient சொல்றாங்க. more than sufficient. A கிட்ட இருக்கிற அமௌண்ட் வச்சு more than sufficient தான். ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 50 பைசா இருக்குன்னா அப்போ more than sufficient அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். சோ அந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி மாடல்ல क्वेश्चन கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். நமக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே கிடையாது. சரியா? சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? A and B have 2 steel blocks. If B is placed on top of A. ஓகேங்களா? ஆல்ரெடி A பிளாக் இருக்கு, அதுக்கு மேல B பிளாக்க பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா if B is placed on top of A, the weight increases by 60%. ஓகேங்களா? the weight increases by 60%. சோ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி எனக்கு வந்து A இருந்தது, இப்போ அது மேல B வைக்கிறேன். அப்போ ஓவரால் weight, ஓகேங்களா, ஓவரால் weight என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சோ அப்போ A இனிஷியலா இருக்கக்கூடிய weight நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A plus B ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவா இருக்கும்? இப்போ எனக்கு 160 அப்படின்னு இருக்கும். A இனிஷியலா இருக்கக்கூடிய weight 100 இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 160 இருக்கும். சோ அப்போ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சோ 8 times and 5 times அப்படின்னு வரும். A pertains to 5 parts, B plus A pertains to 8 parts. So A வந்து எனக்கு 5 பார்ட்டா இருக்கும், அப்போ B வந்து எனக்கு 3 பார்ட்டா இருக்கும். அப்பதான் A plus B ரெண்டுமே சேர்த்து எனக்கு 8 பார்ட்டா வரும். A 5 பார்ட்ஸா இருக்கும், B 3 பார்ட்ஸா இருக்கும். அப்பதான் ரெண்டுமே சேர்ந்து எனக்கு A plus B 8 பார்ட்ஸா இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? ஃபைன். How much weight will reduce with respect to the total weight of A and B? So ரெண்டு பேரை சேர்க்கும் போது எனக்கு எவ்வளவு weight reduce ஆகும்னு கேட்டாங்க. எப்போ? If B is removed from the top of A. If B is removed from the top of A. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்றத பெர்சன்டேஜா கேக்குறாங்க. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்றத பெர்சன்டேஜா கேக்குறாங்க. சோ இப்போ B ஏ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கும்? எனக்கு 2 பார்ட் ரெடியூஸ் ஆகுமா? கரெக்ட்டா? B வந்து ஓகே ஃபைன். B யோட weight தூக்குறாங்கன்னு சொல்றாங்க. சோ B யோட weight தூக்கிட்டாங்கன்னா B யோட weight மொத்தமா ரெடியூஸ் ஆகுமா? சோ அப்போ உங்களுக்கு 3 பார்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். B யோட weight 3A, B ய வந்து தூக்கிட்டாங்க. A plus B ல இருந்து வந்து B ய தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ 3 பார்ட்ஸ் போகும். சோ எவ்வளவு % ரெடியூஸ் ஆயிருக்கும்? எவ்வளவு % டிக்ரீஸ் ஆயிருக்கும்? 3/8 into 100. எவ்வளோ weight ரெடியூஸ் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 3/8 into 100. B ய தூக்கிட்டாங்கன்னா B யோட 8 மொத்தமா போய்டுமா? சோ அப்ப 3 பார்ட்ஸ் மொத்தமா போய்டுமா? டோட்டல் weightன்றது என்னது? A plus B ன்றது 8 ஆ? சோ 3/8 into 100, 1/8 ன்றது 12.5% அப்படினா 3/8 அப்படின்றது உங்களுக்கு 37.5%. 1/8 12.5% அப்படினா
3/8 உங்களுக்கு 37.5%. ஸோ முதல்ல உங்களுக்கு ஏ தான் இருக்கு, அதுக்கப்புறம் பி ஆட் பண்றாங்க, டோட்டல் வெயிட்டா மாறிடுது. இப்போ இந்த டோட்டல் வெயிட்ல இருந்து திருப்பி வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியை ரிமூவ் பண்றாங்க. ஸோ எனக்கு வெயிட்ல எனக்கு ரிடக்ஷன் இருக்கு. ஓகேவா, கிளியரா? ஸோ கொஸ்டினை படிக்கும்போது நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது இது நியூ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கொஸ்டினா இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பெருசா அதிகமாக பார்த்துருக்காம இருக்கலாம். அதை டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல. ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது பெரிய இஷ்யூவா இருக்காது. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட். In a test, a candidate attempted only 8 questions. In a test, a candidate attempted only 8 questions and secured 50% marks in each of the questions. A candidate attempts 8 questions and secured 50% mark in each of the questions. If he obtained a total of 40% in the test and all questions in the test carries equal marks, how many questions were there in the test? மொத்தமாக அந்த டெஸ்ட் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக அவன் 40% வந்து ஸ்கோர் பண்ணுறான். 8 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு 50% ஸ்கோர் பண்ணுறான். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா அந்த டெஸ்ட்ல மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த டெஸ்ட்ல மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதை நம்ம சிங்கிள் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ அவன் அட்டம் பண்ணதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அவன் அட்டம் பண்ணதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8. அந்த 8ல் அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணுறான்னா 50% ஸ்கோர் பண்ணுறான். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு வச்சுப்போம். அதில் அவன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஓவராலாக பார்க்கும்போது, டோட்டலாக பார்க்கும்போது மொத்தமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் அவன் சால்வ் பண்ணது 40% அவன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ மொத்த கொஸ்டினில் 40% மார்க்கும் ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டினில் 50% மார்க்கும் சேம்னு சொல்கிறாங்க. மொத்த கொஸ்டினில் 40% மார்க்கும் ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டினில் இருக்கக்கூடிய 50% மார்க்கும் சேம்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிடலாமா? அதை என்ன சொல்கிறாங்க, 8 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கான், 50% ஸ்கோர் பண்ணியிருக்கான், ஓவராலாக பார்க்கும்போது 40% ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவரால் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு இந்த 10 சால்வ் ஆகும், இங்கே 4 இங்கே 2 டைம்ஸ்னு போகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்? 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜும் இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ பாக்கி இருக்கிற வேல்யூஸை மட்டும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 10 questions வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் will be 10. ஆப்ஷன் பி 10 will be the answer. ஓகே, ஃபைன். ஸோ கொஸ்டினை படிக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் ஒன்ஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட், Aman's annual income. Aman's annual income has increased by rupees 20 lakhs. Aman's annual income has increased by 20 lakhs. So இந்த பைக்கும் டூக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? My pay is increased by rupees 1000. My pay is increased to rupees 1000. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? My pay is increased by rupees 1000 அப்படின்னா இந்த பைன்றது என்ன சொல்லுது? டிஃபரன்ஸை சொல்லுது. இனிஷியலாக வாங்கின தொகைக்கும் இப்போ வாங்கக்கூடிய தொகைக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா, அதுவே மை பே இஸ் இன்க்ரீஸ் டு 1000 அப்படின்னா இப்போ நான் கரண்டாக வாங்கிக்கிறக்கூடிய அந்த பே எவ்வளோ இருக்கும்னா 1000 rupees. இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு தெரியாது, இப்போ கரண்டாக எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லேட்டஸ்ட்டாக வாங்கக்கூடிய அந்த பே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupeesன்னு சொல்கிறான். ஸோ பைக்கும் டூக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, வேர்டில் டிஃபரன்ஸ் இருக்கும்போது மீனிங்கில் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போடுங்க. ஆனுவல் இன்கம், அமன்ஸ் ஆனுவல் இன்கம் இன்க்ரீஸ்டு பை 20 lakhs. இப்போ அந்த பைன்றது என்ன மீனிங்? டிஃபரன்ஸ் தான் 20 lakhs சொல்லியிருக்காங்க. பட் டாக்ஸ் ஆன் இன்கம் that he has to pay is reduced from 20% to 16%. Tax on income as he has to pay is reduced from 20% to 16%. For some reasons என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க வாங்கின டாக்ஸ் பர்சன்டேஜை விட இப்போ அவங்க கட்டக்கூடிய டாக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக அவங்க கட்டக்கூடிய டாக்ஸ் பர்சன்டேஜை விட இப்போ ஃபைனலாக அவங்க கட்டக்கூடிய டாக்ஸ் பர்சன்டேஜ் வேல்யூ கிடையாது, பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, he now pays the same amount of taxes earlier. இதுதான் க்ளூ. He now pays the same amount as tax as earlier. He now pays the same amount of tax as earlier. What is his new income? What is his new income? ஓகேங்களா, அவங்களோட நியூ இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் போயிடலாமா? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ க்ளூஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கட்டக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்டும் ஃபைனலாக கட்டக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்டும் சேமாக இருக்கும். கொடுத்துருக்காங்களா, he now pays the same amount as tax as earlier. இனிஷியலாக கட்டக்கூடிய டேக்ஸும் ஃபைனலாக கட்டக்கூடிய டேக்ஸும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஓகே, இனிஷியலாக எவ்வளோ வாங்கியிருந்தாங்க தெரியாது, இப்போதைக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸு அதில் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கட்டினாங்க? 20% கட்டுறாங்க.
இனிஷியலாக வாங்கின அமௌண்ட்லேருந்து அவங்க வந்து 20% டேக்ஸ் அமௌண்ட்டாக கட்டினாங்க. ஃபைனல் எவ்வளோ இருக்குது அவங்களோட பே? எக்ஸ் ப்ளஸ் 20 லேக்ஸ். இந்த லேக்ஸ் அப்படியே இருக்கட்டும். லேக்ஸ்ன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேட்டுக்கிறது எல்லாமே யூனிட் வந்து லேக்ஸில் தான் இருக்குது. ஸோ இனிஷியல் இன்கம் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் இன்கம் அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் 20 இன்டூ எவ்வளோ அவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது? 16% அவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூவும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ சால்வ் பண்ணும்போது 4 5s are 20, 4 4s are 16. ஸோ 5x will be equal to 4x plus 80. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 80. நியூ இன்கம்னு கேட்டாங்கன்னா ஓல்டு இன்கம்னு கேட்டாங்கன்னா ஓல்டு இன்கம் will be equal to 80 lakhs. நியூ இன்கம்னு கேட்டாங்கன்னா நியூ இன்கம்ன்றது 80 plus 20 lakhs. ஸோ 100 lakhs. அவங்க என்ன இன்கம் கேட்குறாங்கன்றது பாருங்க. ஓல்டு இன்கம் கேட்டாங்கன்னா 80 lakhsன்றது ஆன்சரு. நியூ இன்கம் கேட்டாங்க அப்படின்னா 100 lakhs அப்படின்றது ஆன்சர். 80 இன்கம் பிளஸ் இன்க்ரிமெண்ட் 20 lakhs ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 100 lakhs தான் உங்களோட நியூ இன்கமாக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து உங்களுக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சா டாக்ஸ் குறையணும்னு அவசியம் கிடையாது. என்னோட சம்பளம் வந்து நான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு, என்னோட சம்பளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து பெரிய தொகைக்கு கம்மியான டாக்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் சின்ன தொகைக்கு பெரிய டாக்ஸ் பர்சன்டேஜ் தான் கேல்குலேட் பண்ணினா கண்டுபிடிக்கிற வேல்யூ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நான் வந்து தோராயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால டாக்ஸோட பர்சன்டேஜ் குறைஞ்சாலுமே எனக்கு டாக்ஸ் வேல்யூ சேமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், டாக்ஸோட பர்சன்டேஜ் தான் குறைஞ்சிருக்கே, எப்படி உங்களுக்கு டாக்ஸோட வேல்யூ சேமாக இருக்கும்னு. ஏன் சேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்கே தவிர எனக்கு பெருசாக எனக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. முன்ன கட்டின டாக்ஸும் இப்போ கட்டின டாக்ஸும் எனக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா? முன்ன கட்டின டாக்ஸும் இப்போ கட்டின டாக்ஸும் எனக்கு சேமாக இருக்கும். ஓகே, ஸோ கொஸ்டினை மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட பெட்டர் மெத்தடை சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் வந்து சிங்கிள் அண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்கிள் அண்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். கொஸ்டினில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாலுமே நம்ம சிங்கிள் அண்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்குது. இல்லை நான் வந்து வேறு மாதிரி போகிறேன், ஆப்ஷன்ஸை சால்வ் பண்ணுறேன், ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட கால். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ இந்த செஷனுக்கு உண்டான லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் அனுப்புகிறேன். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இந்த ஃபைல் நான் அனுப்புகிறேன். நீங்கள் அதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், 2 saleswomen Kavita and Kalyani are allowed 12% and 15% commission. 2 saleswomen Kavita and Kalyani are allowed 12% and 15% commission respectively on the total sales made by them. Okay, Kavita gets 3% and Kalyani gets 5% extra bonus. Kavita gets 3% and Kalyani gets 5% extra bonus on the sales over 20,000 sorry, on the sales over 20,000. If the difference in the total earnings between Kavita and Kalyani is rupees 7600, then Kavita's total earning is கவிதாவோட டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. கவிதாவோட டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. இது கமிஷன் பேஸ்டு கொஸ்டின். ஓகேங்களா? பர்சன்டேஜஸில் ஒரு மாடலாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அந்த நம்ம கோர்ஸில் பார்க்கும்போது சிலபஸில் பார்க்கும்போது நம்ம பர்சன்டேஜ் டாபிக் எடுத்துகிட்டு ஒரு கான்செப்டாக ஒரு டைப்பாக பார்த்துட்டு வரும். கரெக்டுங்களா? கமிஷன் ஒன்று இருக்கும், எலெக்ஷன் ஒன்று இருக்கும், எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும், வென் டயக்ராம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஒன்றா பார்த்துட்டு வருவோம், சால்வ் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு என்னென்ன கான்செப்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு கமிஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கும். அந்த கான்செப்ட் என்ன கேட்டுருவோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் மேட் பை ஹிம். அந்த பர்டிகுலர் சேல்ஸ் பர்சன் எவ்வளோ சேல்ஸ் மேட் பண்ணியிருப்பாங்கன்ற கொஸ்டினை கேட்டு அது ஆப்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் இங்கே அவங்க டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ மேட் பண்ணாங்கன்றது கேட்கல, ஒரு சேல்ஸ் பர்சனோட ஏர்னிங் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் பர்சனோட அந்நிய ஏர்னிங் எவ்வளோன்றதை கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம டேரெக்டாக ஆப்ஷன் மெத்தடில் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம கான்செப்சுவலாகவே சால்வ் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? கான்செப்சுவலாகவே நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க, கவிதா கல்யாணின்னு சொல்லிட்டு. கவிதா அண்ட் கல்யாணின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இனிஷியலா ஜென்ரலி ஸ்பீக்கிங் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க மேக் பண்ணுற சேல் வந்து 20,000 வச்சுக்கலாம். யூஸ்வலி அவங்க வந்து பண்ணுற சேல்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20,000. அப்போ அந்த 20,000 சேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 20,000ல் வந்து கவிதாவுக்கு 12%, இந்த 20,000ல் வந்து கல்யாணிக்கு 15% தான் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸாக கிடைக்கும். எப்போவுமே ரெகுலராக அவங்க அச்சீவ் பண்ணுற சேல்ஸ் 20,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 20,000 12% தான் கவிதாவோட கமிஷன்.
அந்த 20% 15 தான் உங்களுக்கு கல்யாணோட கமிஷன். நான் கமிஷன் சொல்றது நீங்க சேலரியாவே வச்சுக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ் தான் நம்ம சொல்றோம். நான் வந்து சேலரினே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எப்பவுமே ரெகுலரா வாங்கக்கூடிய சேலரின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல கொடுக்கக்கூடியது போனஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபெஸ்டிவல் அக்கேஷனா இருக்கனாலும் சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது போனஸ் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, when they make a sale of above 20,000. 20,000க்கு above சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20,000க்கு above எவ்வளவு அதிகமா சேல் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். 20,000க்கு above எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். சோ போனஸ்னா என்னது? இனிஷியலா இருந்ததை விட கூடுதலான பெர்சன்டேஜ், அதான் போனஸ். சோ அப்போ கவிதாக்கு எவ்வளவு கிடைக்குது? கவிதாக்கு 3%. சோ 12 + 3 15% வந்து போனஸா கிடைக்குது. கல்யாணிக்கு எவ்வளவு கிடைக்குது? கல்யாணிக்கு வந்து 15 + 5 20% அப்படின்றது போனஸா கிடைக்குது. ஓகேங்களா? கவிதாக்கு 12 + 3 15% போனஸா கிடைக்குது. கல்யாணிக்கு 15 + 5 20% அப்படின்றது உங்களுக்கு போனஸா கிடைக்குது. சோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் earning ஆஃப் கவிதா. ஃபைண்ட் த டோட்டல் earning ஆஃப் கவிதா. ஓகேங்களா? சோ அப்ப டோட்டல் டிஃபரன்ஸ் ரெண்டு பேரோட earningsல இருக்கக்கூடிய டோட்டல் டிஃபரன்ஸ், ரெகுலரா வாங்குற salary பிளஸ் வாங்குற போனஸ் ரெண்டுத்துமே பார்க்கும்போது டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 7600 அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு டோட்டல் earnings ஆஃப் கவிதா என்னன்றதை கேக்குறாங்க. ஓகே ஃபைன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரேன். இப்போ இந்த 20,000ல கவிதாக்கு 12% போகும். இந்த 20,000ல கல்யாணிக்கு 15% போகும். அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது கல்யாணி கவிதாவோட 3% அதிகமா வாங்குறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வரும்போது ஃபிக்ஸட் salary அப்படின்னு வரும்போது கல்யாணி கவிதாவோட 3% அதிகமா வாங்குறாங்க. ஸோ ஃபிக்ஸட் salary எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க? அவங்க ஒரு கேப் வச்சிருக்காங்க 20,000. ஸோ அப்போ 20,000ல 3% எவ்வளவு கால்குலேட் பண்ணிடலாமா? 20,000ல 3% எவ்வளவு கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ 20,000ல 3% அப்படின்றது எவ்வளவு இருக்கும்? 2 0 அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 600. ஸோ அந்த 600 அப்படின்றதா உங்களுக்கு ரெகுலர் இன்கம்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இந்த 600 அப்படின்றது ரெகுலர் இன்கம்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 7,600ல இருந்து இந்த 600 இங்க எடுத்துக்கலாமா? இந்த 3% அப்படின்றதா 600. அப்போ போனஸ்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்திருக்கு? 7,600ல ரெகுலரா வாங்கக்கூடிய அந்த சேலரியோட டிஃபரன்ஸ் 600 அப்படின்னா போனஸ்ல வாங்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு 7,000. அப்போ போனஸ்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ்? 5%. இந்த 5% தான் உங்களுக்கு 7,000 அப்படின்னா இங்க இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கவிதாவோட போனஸ் அமௌண்ட் எவ்வளவுன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு டிஃபரன்ஸ் இன் போனஸே 5% வருது, டிஃபரன்ஸ் இன் போனஸ் 7,000 வருது. அப்போ 5% தான் உங்களுக்கு 7,000 அப்படின்னா 5% தான் 7,000 அப்படின்னா 15% கவிதாவோட போனஸான 15% எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? அது எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கவிதாவோட போனஸான 15% எவ்வளவு இருக்கும்? 5 3s are 15, 7 × 3 21. ஸோ போனஸ் மட்டுமே கவிதான்னு பார்க்கும்போது போனஸ் மட்டுமே எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 3s are 21, 21,000 வருது. ரெகுலர் இன்கம் இல்லாம போனஸ் மட்டுமே எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,000 வந்திருக்கு. இது வரைக்கும் கிளியரா? ரெகுலர் இன்கம் இல்லாம போனஸ் மட்டுமே எவ்வளவு வந்திருக்கு கவிதாக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 வந்திருக்கு. ஓகே, இப்போ ரெகுலர் இன்கம் எவ்வளவுன்றதை கால்குலேட் பண்ணிடலாம், which will be very simple. ஸோ அந்த 20,000ல கவிதாக்கு 12% தான் ரெகுலர் இன்கமா இருக்கு. இந்த 20,000ல கவிதாக்கு 12% தான் ரெகுலர் இன்கமா இருக்கு. ஸோ அப்போ 20,000 into 12% போட்டுக்கலாமா? ஸோ 2 0 போச்சுன்னா 12 0 24, 24 followed by 2 zeros, 24 followed by 2 zeros. ஸோ அப்போ கவிதாவோட ரெகுலர் இன்கம் பிளஸ் போனஸ் ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது டோட்டல் இன்கம் வந்துருமா? ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளவு வந்திருக்குன்னா 23400. டோட்டல் இன்கம் ஆஃப் கவிதா வில் பி 23400. இதுதான் கவிதாவோட டோட்டல் இன்கமா இருக்கும், 23400. ஓகேங்களா? நம்ம क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றோம். அப்படி சால்வ் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் நம்ம ஃபேஸ் பண்ணல. क्वेश्चन சரியா புரிஞ்சிக்காம வந்து தப்பா அதாவது 20,000ல இருந்து போனஸ் கால்குலேட் பண்ணி இல்ல பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து நம்ம வந்து ரெகுலர் இன்கம் கால்குலேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வரக்கூடிய அந்த ஸ்டெப் தப்பா தான் இருக்கும். கண்டிப்பா கடைசில வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு தப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்றதை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க கிளியரா எடிட் பண்ணுங்க. क्वेश्चन கொஞ்சம் வேகா இருக்கு, 4-5 லைன் போறதுன்றதால நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க எந்த லைனையும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சால்வ் பண்ணக்கூடிய உங்களோட ஸ்டெப்ஸ் ஆரம்பிங்க. ஓகே, so with this I think we can end the session. So பிராக்டிஸ்க்கு 3 क्वेश्चंस இருக்கு, நான் வந்து குயிக்கா நான் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த क्वेश्चंஸையும் பாருங்க, பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंஸை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது டவுட் வந்துச்சு இல்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த क्वेश्चंஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பிங் பண்ணி கேட்கலாம். நீங்க அந்த டெலிகிராம் குரூப் இருக்கு இல்லையா, அந்த டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஷன் குரூப்ல TIC டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும், நீங்க கேட்கலாம்.
இல்லைனா எனக்கே வந்து என்னோட கான்டாக்ட் உங்களுக்கு இருக்கும் டெலிகிராமில், அங்கேயே உங்களுக்கு என்னோட ஐடி இருக்கும், அதில் நீங்கள் எனக்கு பிங் பண்ணி கேட்கலாம். ஐ ஆன்சர் வென் அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.